ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பூர்ண கொழுக்கட்டை வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் பொட்டுக்கடலையும் 2 ஏலக்காயும் எடுத்து நல்லா நைஸாக இடித்து எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு சக்கரை பாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு சக்கரை சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பாவு காய்ச்சி எடுத்துருங்க. அதை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. சக்கரை பாவில் தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து 3/4 கப் அளவு தேங்காயை வந்து நல்ல மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாவையும் அதில் ஊற்றி விட்டுருங்க. லைட்டாக திக்னஸ் வர மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றி விட்டுருங்க. ஒரு கடாயில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். கலக்கி வச்சுருக்க மைதா மாவை அந்த கடாயில் வந்து ஊற்றி விட்டுருங்க. தண்ணியில் வந்து கொஞ்சமாக நெய்யும் உப்பும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவையும் அதில் ஊற்றி விட்டுருங்க. 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கோம். அதையும் இதில் போட்டு நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிண்டிகிட்டே இருங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. மாவு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு பக்குவமாக வந்திருக்கு. கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வாழை இலையில் வச்சு நல்லா வந்து உருட்டி விட்டுருங்க. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கையும் சேர்த்து வாழை இலையோட சேர்த்து நல்லா மூடி விட்டுருங்க. வாழை இலையில் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் மிதமான சூட்டில் வந்து வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.